கோயில்களுக்கு போய் முருகனை பார்த்து மந்திரங்கள் சொல்லி வழிபடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்காகவே அருணகிரிநாதர் திருப்புகழ்ன்ற ஒரு பொக்கிஷம் ஃபுல்லா மந்திரங்கள் நிறைய ஒளிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அப்படி நாங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததுதான் திருப்புகழோட 401வது பாடல் இருவினை அஞ்ச. திருவண்ணாமலை திருத்தலத்துல எழுதப்பட்ட பாடல் இது. இந்த பாடலுக்குள்ள அருணகிரிநாதர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன மந்திரம் பத்தி பார்க்கலாமா? இது வைப்ஸ் ஆஃப் முருகனோட திருப்புகழ் சீரீஸ் எபிசோட் 4. மற்ற வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா? இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதக முங்கொடு அழிபாட கரிமுக நெம்பி முருகன் நண்டு களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே. இந்த பகுதியை என்னோட சேர்ந்து அடுத்து நீங்களும் சொல்ல போறீங்க. சேர்ந்து சொல்லலாமா? இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதக முங்கொடு அழிபாட கரிமுக நெம்பி முருகன் நண்டு களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே. எவ்வளோ அழகான வரிகள் இல்ல. இந்த பாடல் மொத்தம் 2 பகுதியா பிரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம வாசிச்ச இந்த முதல் பகுதி அருணகிரிநாதர் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்ட ஒரு மந்திரம். அடுத்த பகுதியில முருகன் பத்தியும் சிவபெருமான் பார்வதி அவர்கள் பத்தியுமே பெருமையா பேசி இந்த பாடலை முடிச்சிருப்பாரு அருணகிரிநாதர். இந்த முதல் பகுதி பாடலோட விளக்கம் பார்த்துடலாமா? இங்க 3 வாக்கியங்கள் இருக்கு. இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்பிணி மங்க. இருவினை அப்படிங்கிறது நம்மளோட கர்மான்னு சொல்லுவாங்க. அதாவது நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் இருவினை. மலவகை மங்க அப்படிங்கிறப்போ என்னுடைய தவறுகள் மாசுகள் இது அத்தனையும். இருள்பிணி மங்க அப்படின்னா 2 விஷயம் வரும். ஒண்ணு பிணிங்கிறப்போ நோய்கள், இருள் அப்படிங்கிறது என்னுடைய அறியாமை. இது அத்தனையும் உங்களை பார்த்து அஞ்சி ஒளிய முருகா நீங்க மயிலேறி வந்து எனக்கு அருள்வாக்குகள் அளித்து அன்பான வார்த்தைகள் கூற உங்களுடைய கடம்ப மலர் அப்படின்னா கடம்ப மலருங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மலர்னு சொல்லுவாங்க. இந்த கடம்ப மலரும் அந்த மரமும் பழனியில உண்டு. இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சீசன் இருக்கு. அந்த சீசன்ல வந்து நீங்க பழனி மலை ஏறினீங்க அப்படின்னா இந்த மரம் தர ஆக்சிஜனை நீங்க சுவாசிக்கும் போது உங்களுடைய நிறைய நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட உயிர் தரும் மருந்தாக இருக்கும் உங்களுடைய அந்த கடம்ப மலரை சுற்றி வண்டுகள் ரீங்காரம் செய்துட்டு இருக்கும் போது கணபதி அவர்கள் அதாவது விநாயகர் என் தம்பியே முருகா என்று அழைக்கும் போது உங்களை பார்த்து தேவர்கள் மனம் மகிழ்ந்து மழை பொழிய நீங்க என் முன்னாடி வந்து உங்களுடைய கருணை மிக மலர்ந்த முகத்தோடு எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்கிறாரு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்ச அந்த முதல் பகுதி இருக்கு இல்லையா, அதோட மீனிங் இதுதான். இந்த அர்த்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படியே ஒரு வேலை இல்லை எனக்கு இது வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதோட பாடல் வெர்ஷன் இருக்குல்ல, அது நம்மளோட சேனலோட ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பாடல் வழியா கேட்கும் போது இன்னும் ஈஸியா மெமரி ஆகும். அதை வேணாலும் கேட்டு பாருங்க. இந்த பாடலோட 2வது பகுதிக்கான விளக்கம். இந்த பகுதி முழுக்க சிவபெருமானுடைய பெருமைகளை பேசுறாரு அருணகிரிநாதர். தன்னோட ஒரு புன் சிரிப்புனால திரிபுர அசுரர்களையும் மன்மதனுடைய உடலையும் எரித்தவர் சிவபெருமான். ரிஷப வாகனமேறும் அதாவது நந்தி வாகனமேறும் சிவபெருமான் தன்னுடைய இடது புறத்துல பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டு மழு ஆயுதம் ஏந்தி நிற்பவர் என்னுடைய தந்தையான சிவபெருமானே, உங்களை பார்த்து மனமகிழ்ச்சி அடைய வைத்தவரே குருநாதனே குகனே முருகா, திருவண்ணாமலை குன்றிலே வாழும் குரமங்கை வள்ளியோட மனமகிழும் பெருமாளே அப்படின்னு இந்த பாடலை ரொம்ப அழகா முடிச்சிருக்காரு அருணகிரிநாதர். இவ்வளோ உணர்ச்சி பூர்வமான பாடல்கள்லாம் திருப்புகழ்ல இடம்பெற்றிருக்கு. இந்த திருப்புகழ் ஜேர்னில நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம வைப்ஸ் ஆஃப் முருகன் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்யூ.